ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். ஆம்பளை பிள்ளையா பிறந்துட்டு இந்த வேலையெல்லாமா பார்க்கறது? ஆம்பளை புள்ள அழற? நீ யாருடா ஆம்பளை சிங்கம்? இந்த டைலாக்லாம் கேட்ட மாதிரி இருக்கோ? இருக்கு. இப்போவும் இந்த காலத்துலேயும் நம்ம அப்பாக்கள் காலத்தில் அது நிறைய இருந்தது, நம்ம காலத்தில் கொஞ்சம் குறைஞ்சிது, இப்போ இந்த காலத்துலேயும் இருக்குது. ஆக ஆண்கள் பிரச்சனை வந்தால் அழமாட்டாங்களா? தனியாக போய் அழுதுப்பாங்களோ என்னமோ. அழுதுக்கலாங்க, நல்லாவே அழலாம், வாய் விட்டு அழலாம், கதறி கதறி அழலாம், நல்லாவே அழலாம். அதுதான் மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எங்கள் அப்பா காலத்தில் தாத்தா காலத்துலலாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்கடி ஹார்ட் அட்டாக் ஆண்களுக்கு ஏன் வருது, அதிக அளவில் ஏன் வருது அப்படின்னா, அவங்க எமோஷன்ஸை வெளியே காட்டவே மாட்டாங்க. முக்கியமாக அவங்களோட ஸ்ட்ரெஸ் அப்படியே உள்ளே அடக்கி வச்சுப்பாங்க. அதுதான் வந்து ஆங்ஸைட்டி, அதுதான் வந்து ஹார்ட் அட்டாக்குக்கு பெரிய காரணம், முதல் முக்கிய காரணம் அப்படின்னெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனாலும் பொண்டாட்டியை சமாளிக்க தெரில, ஒரு பொம்பளையை சமாளிக்க தெரில, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படிங்கிற மாதிரி அடிப்படை ஈகோவையே டச் பண்ணுற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நிறையவே நடக்குது. அதெல்லாம் அவசியமே இல்லை. யாராக இருந்தாலும், ஆண் பெண் யாராக இருந்தாலும் எமோஷன்ஸ், கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்னன்னு அவங்க சூழ்நிலைக்கு, அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு தான் அவங்களுக்கு புரியும். அதை அவங்க வந்து தீர்த்துக்கலாம். ஆனால் யூனிவர்சல் ரூல் ஆர் யூனிவர்சல் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு பார்த்தா அழறது தான். மனசு திறந்து வாய் விட்டு அழறது தாங்க. ஒரு சிங்கிள் பேரண்ட், ஒரு அப்பா, அவருடைய மனைவி வந்து இறந்துடுறாங்க. அவருக்கு 2 குழந்தைகள். ஒன்று வந்து 7 வயசு, இன்னொன்று வந்து 5 வயசு. ஒரு பொண்ணு ஒரு பையன். இந்த கதை வந்து எந்த ஊரில் வேணாலும் நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஆனால் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிற அத்தனை பேரும் ஃபேஸ் பண்ணுறது தான். சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போதே சமுதாயமே வந்து என்ன நினைக்கிது அப்படின்னா, பெண்கள் சிங்கிள் மதர்ஸாக இருந்து குழந்தைங்களை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினைக்கிது. பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் அது கஷ்டம்தான். தே ஆல்சோ அண்டர்கோ அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ ஸ்ட்ரகிள். ஆக போராட்டம் அப்படிங்கிறது குழந்தை வளர்ப்பில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு அது போராட்டம்தான். திரும்ப கதைக்கு வரும். நம்ம கதையில் கதாநாயகன் அவருடைய மனைவி இறந்துடுறாங்க. அவருக்கு 2 குழந்தைகள், 7 வயசு 5 வயசு. 5 வயசும் சரி 7 வயசும் சரி புரிஞ்சிக்க முடியாத, சில சமயம் அடம் பிடிக்கிற ஒரு குழந்தைங்க. பெருசும் இல்லை சிறுசும் இல்லாத வயசு தான் அது. அவர் காலையில் எழுந்து அந்த 2 குழந்தைங்களையும் வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பணும், வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும், குழந்தைங்களுக்கு லஞ்ச் அதுவும் பேக் பண்ணி கொடுக்கணும். இந்த 5 வயசு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு இன்னும் அவர் சேர்க்கலை. நம்ம ஊரில் கதை நடக்கலை, வெளிநாட்டில் நடக்குது. வெளிநாட்டில் அப்படின்ன உடனே நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மித்து என்ன அப்படின்னா, வெளிநாட்டிலையா அப்புறம் என்ன, ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காமல் உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்கேயும் நம்மளை மாதிரியே, இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட அதிகமாகவே மனைவி மேலே பாசமாக அன்பாக இருக்கிற ஆண்கள் எக்கச்சக்கம், ரொம்ப அதிகம். அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய மைண்ட் செட்டு திரைப்படங்கள் இருக்கிறத மட்டுமே நாம் பார்க்குறோம். அங்கேயே வாழ்ந்துட்டுருக்கிற நம்மளுடைய நண்பர்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப எமோஷ்னல் பாண்டிங் உடையவங்க அவங்கெல்லாம். சரி, அவர் அந்த குழந்தைங்கள வந்து ரெடி பண்ணி கிளப்பி அனுப்பணும். ஸ்கூலுக்கு அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா அவர் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பி போனோம். ஆஃபீஸில் பல பிரச்சனைகளை சமாளித்து முடித்து திரும்பி வீட்டுக்கு வந்து அலங்கோலமாக இருக்கிற வீடை சரி பண்ணி வைக்கணும். களைச்சி போய் வர குழந்தைங்களுக்கு உணவு தயாரிக்கணும். உணவு தயாரித்ததுக்கப்புறம் அந்த குழந்தைங்க வர சமயத்துக்கு இவர் வீட்டில் இருக்கணும். அதுதான் முக்கியம். குழந்தைங்களும் இவரும் ஒன்றா இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய கதைகள் எல்லாத்தையும் அவர் பொறுமையாக கேட்டாகணும். சந்தோஷப்படுறதுக்கு சந்தோஷப்பட்டாகணும். அவருடைய எமோஷன்ஸ் எதையுமே வந்து வெளிப்படையாக அவரால் காட்ட முடியாது. ஆக ஒரு ரொட்டீன். அப்புறம் அந்த குழந்தைங்கள தூங்க வைக்கிறது, கதை சொல்லி பாட்டு பாடி தட்டி கொடுத்து ரொம்ப நேரம் கழித்து அந்த குழந்தைங்க தூங்கினதுக்கப்புறம் அப்பாடா என் வேலையெல்லாம் முடிஞ்சிடா சாமின்னு நினைக்கும் போது தான் இவருக்கு
தனி ஒரு ஆளாக இருந்து இவ்வளவு பொறுப்புகளை இவ்வளவு விஷயங்களை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே அவரையும் அறியாமல் கண்லேருந்து தண்ணி வருது. அவரையும் அறியாமல் அவருடைய மனசுலேருந்து ஒரு விசும்பல் வருது. அதான் நாம் அழுதுட்ருக்கோன்னு தெரியாமல் இருக்கும்போதே 2 குட்டி கைகள் வந்து அந்த கண்ணை துடைக்குது. அந்த முகத்தை இப்படி திருப்பிது, தாவாங்கட்டையை பிடிச்சி இப்படி திருப்புது. அப்பா, இட்ஸ் ஓகேப்பா, யூ கேன் க்ரை, நீயும் ஒரு ஹியூமன், ஒரு பர்சன், நீயும் அழலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த 5 வயசு குழந்தைய வாரி அணைச்சிக்கிட்டு அவர் இன்னும் தேம்பி தேம்பி அழறார். ஆக இந்த கதை ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், விச் இஸ் த பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்? டு க்ரை அவுட் லவுட். வாய்விட்டு அழுங்க, ஆண்களும் அழலாம். மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.